டாக்டர் எல்லாம் பேஷண்ட் பார்ப்பாங்கல்ல உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் பொறுப்புல இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பேஷண்ட் யாரு பாக்குறது? ரீசெண்டா குற்றச்சாட்டே வச்சுட்டாங்க. டாக்டர்ஸ் எல்லாரும் எங்க பிராக்டிஸ் பண்றீங்க, சோஷியல் மீடியால தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க, பேஷண்ட்ஸும் நல்லா பார்ப்போம். டாக்டர் சோஷியல் மீடியானா எனக்கு உடனே ஞாபகம் வருது டாக்டர் பிரகாஷ் மூர்த்தி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெனரல் பிசிஷியன், மன்னார்குடியில பிராக்டிஸ் பண்றாரு. சார் கிட்ட கேட்போம், சார் நீங்க ஏன் சோஷியல் மீடியாவுக்கு வந்தீங்க? சோஷியல் மீடியா டாக்டர்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த இரால நீங்க நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போகிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி மேடம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது எனக்கு ஒரு ஹாபி மாதிரி. வீடியோ நம்மளே எடுத்து நம்மளே எடிட் பண்ணுறது, காமெடி மீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். மனசும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதை பார்க்குற மக்களுக்கும் ஃபியர் மாங்கரிங் அவங்கள பயமுறுத்தாமல் பயனுள்ள கருத்துக்களை சொல்லணும் மேடம். நீங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. யூர் ஆல்சோ டூயிங் எ வெரி குட் ஜாப். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. இன்னைக்கு கூட ஒரு பேஷண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மேடம், நம்ம டயபெட்டிஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது நீங்கள் சொல்கிற உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு நல்லா சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அவங்க யாரும் எனக்கு தெரியாது, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ பார்த்து அவங்க பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மருத்துவத்தை பற்றி தவறான கருத்துக்கள்லாம் சொல்றாங்கல்ல மேடம், அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம எடுத்து இது தவறு அப்படின்னு சொல்றதும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. அது ஒரு முக்கியமான விஷயம். டீபங்கிங் த மித்ஸ். நம்மள மாதிரி இளம் மருத்துவர்கள்னு சொன்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. 35, 36 யூத் தானே மேடம். ஸோ நம்மள மாதிரி இளம் மருத்துவர்கள்லாம் இன்னும் நிறைய பேர் சோஷியல் மீடியால அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும். நல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து வீடியோஸா போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன்.